வணக்கம். இறுதியான முடிவு அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக எடப்பாடி பழனிசாமியால் உருவாகி கொண்டேதான் இருக்கிறது. இன்று அதிகாலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவிப்பை தொடர்ந்து எந்த ஒரு மாவட்ட செயலாளர்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்றும் இதற்கான முடிவுகளை தற்பொழுது இருந்தே ஆரம்பித்து விட்டோம் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது இடத்தில் செங்கோட்டையன், வேலுமணி இவர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிக அளவில் இருக்கின்றன. இது தேர்தல் மூலமாக நடைபெறுமா அல்லது அனைத்து தரப்பினர்களும் ஒருமனதாக ஏற்கக்கூடிய முடிவாக இருக்குமா என்பது ஜூன் 4ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவிற்கு மேல்தான் தெரிய வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகமே அதிமுக தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகளும் மிகப்பெரிய ஒரு திருப்பமும் தான். ஏனென்றால் புதிய செயலாளர்களையும் புதிய வேட்பாளர்களையும் நிறுத்தினால் வருங்காலத்தில் தனது கீழ் செயல்படுவார்கள். அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை பார்த்தாலோ அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்தாலோ நடுங்கக்கூடிய அமைச்சர்களாகத்தான் இருந்தார்கள். அதே போல்தான் வரக்கூடிய காலகட்டத்திலும் தன்னுடைய பெயரை கேட்கும் பொழுது மற்ற நிர்வாகிகளும் மற்ற வேட்பாளர்களும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் புதிய வேட்பாளர்களை அதிக அளவில் நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இதில் இவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறே அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களின் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா, மக்கள் மனதில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. பணக்காரர் என்ற ஒரே நோக்குடன் செயல்பட்டதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நிலைமை மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவே மாறிவிட்டது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்செயலாளராக அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் ஜோசியத்தை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விதமான தகவல்களையும் அதிமுகவின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்யாமல் தனித்து முடிவெடுத்திருப்பதன் காரணமாகத்தான் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கிளம்பியதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவே அவரது அழிவுக்கு காரணமாகிவிட்டது. மேலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன எந்த ஒரு அறிவிப்புகளையும் மேலும் கூட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டாலும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வருகிறார்கள் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை ஜூன் 4ஆம் தேதியாவது கேட்கிறார்களா அல்லது மாவட்ட செயலாளர்கள் எடுத்த முடிவுதான் சரியாக இருக்கிறதா என்பதை வேட்பாளர்கள் வெற்றியடைவதா தோல்வியடைவதா என்பதை பொறுத்துதான் அமையும் என்பதும் தெரிய வந்து